நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச, குறிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச பிள்ளையார் சதுர்த்தி வந்துக்கிட்டே இருக்குது. பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு நாம் பிள்ளையாரை வாங்கி அவருக்கு விதவிதமாக அலங்காரம் செஞ்சு பால், பழம், கொழுக்கட்டை போன்றவற்றை படைச்சு வணங்குவோம் இல்லையா? இந்த முறை இதனோடவே சேர்த்து 21 பூக்களை வச்சும் அவரை பூஜை செய்யுங்க. பல பூக்கள் இருந்தாலும் இந்த 21 பூக்கள் குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கு. எதுக்குன்னா, நாம் எல்லாரும் அவரோட ஆசைகளை பெற்று சகல நலங்களையும் பெற்று வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த 21 பூக்களில் பல பூக்கள் நமக்கு சுலபமாக கிடைக்கக்கூடியது, சிலது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நீங்கள் யாராவது தெரிஞ்ச பூக்கடைக்காரங்கிட்ட சொன்னீங்கன்னா, முன்னாடியே சொல்லி வச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி உண்டு. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோத்தை வச்சு மறக்காமல் பூஜை செய்யுங்க. இந்த பூக்களை நீங்களாக பொறிச்சிங்க அப்படின்னா காலங்காத்தால் அந்த பூக்களை பொறிக்கிறது நல்லது. அதாவது அந்த பூக்கள்லாம் முழுக்க மலர்றதுக்கு முன்னாடி பொறிக்கிறதுன்றது சிறப்பானது. அப்படி கிடைச்சதுன்னா மறக்காமல் அதை செய்யுங்க. அந்த பூக்கள் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. உங்களோட கமெண்ட்ஸையும் இந்த கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் குறிப்பிடுங்க.